ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னா எப்படி ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஆட்சன்ஸோட சிங்க் பண்ணுறது, சிங்க் பண்ணிவிட்டு அதான் எப்படி பணம் யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், யூடியூப் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன வேணும்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். செகண்ட் என்னென்னா யூடியூபோட சேனல் க்ரியேட் பண்ணும். தேர்ட் என்ன பண்ணணும்னா ஆட்சென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுதான் மெயின்னு. இந்த அக்கௌண்ட் தான் பணம் கொடுக்குறது. ஐ மீன் இதுதான் ஆடை டிஸ்பிளே பண்ணும், அமௌண்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே ஒரே தான், கூகுளியோட தான். அதனால் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு இது எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதே நேம், அதே மெயில் ஐடி, அதே பாஸ்வேர்டு. ஓகேங்களா? சரி, நம்ம எப்படி ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறது? மோஸ்ட்லி எல்லாத்துட்டும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் பிஸ்னஸ்க்கு இந்த வீடியோக்கெல்லாம் புது ஜிமெயில் அக்கௌண்ட் போகிறேன் அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணிக்கங்க. அதாவது சைன் அப் பண்ணுங்கள், புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜர் தான். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் போயிட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது எங்கன்னா இங்கே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோன் நம்பர், உங்கள்கிட்ட இருக்க நம்பர், பர்மனெண்ட்டாக இருக்க நம்பர், உங்கள் ஆல்ரெடி இருக்கிற மெயில் ஐடி, இந்த ரெண்டுமே கொடுங்க. உங்களுக்கு என்றைக்காவது பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட் வேறு யாராவது லாகின் பண்ணிட்டாங்கன்னு டக்குன்னு பாஸ்வேர்டு மாற்றணும், இல்லை அதான் இந்த மாதிரி. இதுதான் மெயின். இதுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை மெயில் ஐடி இதை ரெண்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே மறக்காமல் இந்த ரெண்டுமே இங்கே இருக்கிற இப்போ கரண்ட்டில் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மெயில் ஐடி ஒன்று கொடுங்க. எப்பவுமே பர்மனெண்ட்டாக இருக்க மெயில் ஐடி. இல்லை இதுதான் பர்மனெண்ட் மெயில் ஐடினா உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி கூட கொடுத்துங்க. பை சான்ஸ் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரீசெட் பண்ணணுங்கிற டைமில் உங்களுக்கு கையில் ஃபோன் இல்லை, நீங்கள் நம்பர் இல்லை, அப்போ இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ரீசெட் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு லிங்க் போகும். நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கொடுக்கணுன்னு இல்லை, ஏன்னா இதெல்லாம் பிஸ்னஸ், பர்சனல் மெயில் பிஸ்னஸ். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க. இல்லைன்னா எப்படியும் ஒரு இன்னொரு மெயில் ஐடி வச்சலாமே போகிறீங்க. எல்லோரும் 2 மெயில் ஐடி 3 மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் இன்னொரு மெயில் ஐடி எது பர்மனெண்ட்டாக பர்சனலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துங்க. ஓகேங்களா? இது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம யூடியூப் ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிமெயில் அக்கௌண்ட் டன். அடுத்து யூடியூப் பெருசாக இல்லை, அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஜிமெயிலில் லாகின் பண்ணிங்க. இது என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் நேராக இங்கே இந்த மெனு பட்டனுக்கு போகிறீங்க. இங்கே யூடியூப்னு கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி எனேபிளாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நேராக உங்கள் சேனலுக்கே போயிடும். உங்களுக்கு க்ரியேட் ஆகி இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை சேனல்னு இருக்கும். இன்கேஸ் இதுதான் நீங்கள் யூடியூபு உங்கள் ஜிமெயில் மூலிமா ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னால் என்ன வரும் அப்படின்னா, ஒரு செகண்ட் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி காமிக்கும். நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த யூடியூப்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இது என்னென்னா இந்த நேம், நான் என்னோட சேனலில் என்ன நேம் வச்சுருக்கேன் அப்படின்னா பிகே ஏர்னிங்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேனல் நேம் வேணுமோ அந்த நேம். கேட்டகரி உங்களுக்கு எந்த கேட்டகரி, நீங்கள் எந்த டைப்பில் போடுறீங்க, பிஸ்னஸா, கம்பெனியா, என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அதரா. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், இந்த நார்மல் வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டில் போட்டால் ஓகே, என்டர்டெயின்மெண்ட் கிளிக் பண்ணிங்க. இல்லை வேறு ஏதாவது அதர் டைப் ஆஃப் வீடியோ போடுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் நான் கிளிக் பண்ணிங்க. அதான் இது காமனாக போயிடும். எல்லாமே காமெடி, சம்திங்ஸ், என்டர்டெயின்மெண்ட்னா எவ்ரிதிங் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எது ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அக்ரி பண்ணிங்க. டாக்குமெண்ட்டு மறக்காமல் படித்து பாருங்கள். ஏன்னா டாக்குமெண்ட்டில் என்னென்ன வீடியோ போடணும், எப்படி வீடியோ போடணும், எப்படி என்ன எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள். ஓகேவா? இது யூடியூபு க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம யூடியூபுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். யூடியூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் இந்த மெனு பட்டனில் பார்த்தீங்கன்னா சில டைம் மெனு ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா மை சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே போயிடும். இது சேனல். இந்த இடத்துல உங்களோட லோகோ, ஐ மீன் உங்கள் லோகோ வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டாலும் சரி, இல்லை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சாலும் சரி, ஒரு பிக்சர் வச்சுங்க, பார்த்தா நீட்டாக இருக்க மாதிரி. இதுதான். இதுக்கப்புறம் இதை வந்து மெயின் செகண்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டன். ஓகேவா? தேர்டு டாஸ்க் இது என்னென்னா இது ஆட்சன்ஸ் அமௌண்ட்.
ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக கூகுளில் ஆட்சன்ஸ்னு போட்டு கிரியேட் போகாதீங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு பேமெண்ட் ரிலேட்டட் அக்கௌண்ட். ஸோ அதனால் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. ஈஸியாக மீன்ஸ் ஈஸி தான், பட் அது அப்ரூவல் ஆகி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா யூடியூப் எப்படி வந்துச்சு, ஜிமெயில் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி ஆட்சன்ஸ் டக்குன்னு வராது. ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகும். நீங்கள் கொடுத்த ஃபார்மை அவங்க டீம், ஐ மீன் கூகுள் டீம், ஆட்சன்ஸ் டீம் வெரிஃபை பண்ணி அவங்க அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் ஓகே அப்படின்னு எனேபிள் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அது பேமெண்ட் ரிலேட்டட். இது ரெண்டும் வந்து என்டர்டைன்மெண்ட், அதுதான் பேமெண்ட் ஹார்ட். ஸோ அதனால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு டைம் இன்கேஸ் ஏற்கனவே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எனேபிள் இருக்கவங்களுக்கு. இல்லாதவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது காமிக்கிறேன். இந்த வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள், சேனலை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாமே க்ரீனில் இருக்குது. இதை விட்டுருங்க. லீவ் ஸ்ட்ரீமிங்கிறது வேறு டைப்பு. இதை விட்டுருங்க. இந்த இடத்துல இதுதான் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுற பாயிண்ட், ஐ மீன் பேமெண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து எனேபிள்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு ஏன் க்ரீனில் இருக்குன்னா, நான் ஏற்கனவே எனேபிள் பண்ணிட்டேன். இன்கேஸ் பண்ணலைன்னா எனேபிள்னு காமிக்கும், இந்த மாதிரி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, நீட் டு எனேபிள் இந்த மாதிரி வந்துடும். டைரெக்டாக எந்த பேஜ் வரும், மேபி அந்த பேஜ் வரலாம், இல்லை இந்த பேஜ் வரும். எப்படி வந்தாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது நான் இந்த ஸ்டெப்லாம் நான் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போகிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த எனேபிள் கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி சைன்இன் கேட்கும். இல்லைனா மேபி நெக்ஸ்ட் பேஜில் எனேபிள் கூட கேட்கலாம். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைன்இன் கேட்கும். சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வரும்னா, இங்கே பாருங்கள் யூடியூப் ப்ளஸ் ஆட்சன்ஸ் இந்த மாதிரி ப்ளஸ் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிற்கும். இருக்குங்கண்ணா இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் வந்துடும். மை வெப்புங்கிறதுக்குள்ள ஒரு யூஆர்எல், யூடியூப் யூஆர்எல் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதை அக்செப்ட் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் கேட்கும். ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து யூசர் நேம் யூசர் நேமு, கம்பெனி நேம் இந்த மாதிரிலாம் கேட்கும். அதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்களோட பேங்க்கோட டீட்டெயில்ஸில் உங்கள் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதே நேமை இங்கே கொடுங்க. ஏன்னா இது பேமெண்ட் ரிலேட்டட். நாளைக்கு பேமெண்ட் பண்ணும்போது சேம் நேம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நீங்கள் மாற்றிக்கலாம், அட்ரஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ். இது ஏன் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி எதுவும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு செட் ஆஃப் லெவலுக்கு மேலே அமௌண்ட் மேலே போகும்போது, ஐ மீன் இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு $10 மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தானா அப்படின்னு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணதுக்காக ஒரு பின் கோடு அனுப்புவான். பின் நம்பர் 4 டிஜிட் பின் நம்பர் உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புவான் உங்கள் அட்ரஸுக்கு. எந்த அட்ரஸ்க்கு அனுப்புவோன்னா, இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸ் கொடுக்கும்போது இன்கேஸ் இப்போ ஒரு அட்ரஸ் கொடுத்து மறுபடியும் அட்ரஸ் மாற்றிட்டேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டில் இருக்க அட்ரஸை கொடுத்துருங்க. எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் போட்டால் உங்களுக்கு ரிசீவ் ஆகுமோ அந்த அட்ரஸை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கோட இருக்க பேர் கரெக்டாக கொடுங்க. இன்கேஸ் அது பேங்க்கோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் கீழே கேட்டுதுன்னா அதை ஸ்கிப் கொடுத்துருங்க. அது பேங்க்கோட டீட்டெயில்ஸ், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம், பேமெண்ட் ரிசீவ் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அக்கௌண்ட் வேணும். இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெயில் வரும். உங்களுக்கு மெயில் என்னன்னா வெல்கம் மெயில் வரும். அதுக்கப்புறம் இது வெயிட்டிங் ஃபார் இதுன்னு வந்துடும். என்னென்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ரூவல், அதான் நான் சொன்னல அப்ரூவல் பண்ணணும்னு. அதனால் அப்ரூவலுக்காக வெயிட்டிங் எனேபிள் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அப்ரூவல் பெண்டிங்னு இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஐ மீன் 1 or 2 days, மேக்ஸிமம் வந்து 7 வீக் ஒர்க்கிங் டேஸ், 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டு அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும், உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இருங்க, எனக்கு மெயில் இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப லாங், ஸோ சாரி, நான் மெயில் காமிக்க முடியல. ஆனால் வந்து கங்க்ராச்சுலேஷன், இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு வந்தது, இல்லை வீடியோ போட்டோன்னு வந்தது. சரி, ஓகே, உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் மெயினாக அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல வீடியோ இதில் போயிட்டு சேனலில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனேபிள்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை அந்த வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக காமிக்கும், உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்போ உங்களுக்கு ரெடி. ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகும், நேராக உங்களுக்கு அக்கௌண்ட் போகும், நேராக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர்.
நார்மலான ப்ரொசீஜர். இதில் வந்து இந்த இடத்துல எவ்வளோ பேமெண்ட், இந்த எரர் ரெட் கலரை விட்டுருங்க. இது வந்து எனக்கு வருது, உங்களுக்கு வராது. உங்களுக்கு வராது மீன்ஸ் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்னென்னா AdSense அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஒன்லி ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லுது எனக்கு. ஸோ உங்களுக்கு யூடியூப் வேறு ஏதாவது இது நிறைய ஒர்க் இருக்குது, நான் தனியாக சொல்கிறேன். இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஐ மீன் என்னென்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து யூடியூப்பு உங்களோட AdSenseம் சிங்க் ஆகி ரெடியாக இருக்குது. உங்களால் ரெடியாக டெலிகாஸ்ட் பண்ண முடியும், வீடியோ போட்டு அப்லோட் பண்ண முடியும், வீடியோ போட்டு அந்த வீடியோவை AdSense கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணிட்டோம், AdSense அக்கௌண்ட்டை எனேபிள் பண்ணிட்டோம், அந்த 2 அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், யூடியூப்பையும் AdSenseயும் கனெக்ட் பண்ணிட்டோம். எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறோம்? மேனேஜரில் போகிறோம், சேனலில் இங்கே எனேபிள்னு இருக்கும், க்ரீனில் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறோம், இங்கேயே சொல்லிடும். இங்கே பாருங்கள் அப்ரூவ்டுன்னு சொல்லிடுது. உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட AdSense அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ 3க்குமே ஒரே மெயில் ஐடி, ஒரே யூசர் நேம், ஒரே பாஸ்வேர்டு தான். ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்டு சேம். ஓகேங்களா? ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த அக்கௌண்ட்டில் வீடியோ போடுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.